Tiruchirappalli to address the gathering. Good morning, all dignitaries here and my dear children. Case I hope that only one only take decision to learn Hindi. Next time when you come to Tamil Nadu, I'll speak with you in Hindi and I'll motivate you to the core level to achieve your higher goals. You are visit to the Tamil Nadu and Chennai, all the places, and one more excellent speaker is here. After that, she will give a speech in Hindi. Thank you all. Thank you. Moving forward, I invite Dr. S. Parveen Sultana. மரியாதைக்குரிய திரு எஸ். செந்தில்குமார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் இந்த விழாவில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து உரையாற்றி சிறப்பு சேர்த்திருக்கின்ற வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அருமை சகோதரர் ஹசன் மௌலானார் அவர்களே மற்றும் இந்த விழாவில் உங்களுக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் எனது சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஆலங்குடியை சேர்ந்த வல்லத்திராக்கோட்டை பகுதியை சேர்ந்த மரியாதைக்குரிய அருமை சகோதரர் திரு சதீஷ் சார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மற்றும் இந்த விழா நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற சுற்றுலா வந்திருந்த உங்களுக்கெல்லாம் அந்த பயணங்களை மேற்கொண்டு இவர்களோடு இணைந்து வாழ்த்தி இந்த விழா நான் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற நமது மாநில இயக்குனர் அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பழங்குடியின மக்கள் வனங்களை பாதுகாத்திருக்கின்றார் என்றால் பாதிப்படையாமல் பாதுகாப்பாக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் பழங்குடியின மக்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அடிப்படையில் இந்தியாவில் பல்வேறு மலை பிரதேசங்களில் நான் தான் பூமிக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடியவர். பூமி என்னை நம்பி இருப்பதில்லை, நான் தான் பூமியை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லமல்ல, வேற எந்த உயிர்களை விட நான் உயர்ந்தனல்ல என்ற உயர்ந்த கருத்தை கொண்டவர்கள் பழங்குடியின மக்கள். அவர்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் வருகிறது இன்றைக்கு பல்வேறு இடங்கள், குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற அலுவலகம் மகாபலிபுரம், இப்படி வரலாற்று சிறப்பு வாய்ந்த பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அது வியப்பாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் காணாத இந்த கடல் அலைகளில் இந்த 7 தினங்களில் நீங்கள் எங்கே பார்த்திருக்கிறீர்கள். கடற்கரை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி உங்களுக்கு செய்தி சொல்லியிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூங்குன்றார் என்ற கருத்தின் அடிப்படையில் நீங்கள் உயர்கல்வி வர வேண்டும் என்றால் எனக்கு நடவடிக்கை மேற்கொள்கிறேன் என்று சொன்னவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் வந்திருக்கின்ற பயணம் எப்படிப்பட்ட இடங்களிலிருந்து வருகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். குறிப்பாக பல்வேறு இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு அவர்களும் சகசமாக அவர்களிடத்தில் பேசினார்கள். பேசிவிட்டு நமது மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசு பழங்குடியின மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கின்ற மாநிலம், அதற்காக தமிழக முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டிற்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நமது முதலமைச்சரையும் நமது தமிழக அரசையும் நமது மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் பாராட்டை தெரிவித்தார்கள். Okay, sir. Madhya Pradesh.
The first prize goes to Kanke